அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா குரான் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேர்ந்துருக்கோம். ஸோ இந்த குரான் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா டே 1 கிளாஸ் இது. ஸோ இந்த குரான் கிளாஸில் அவங்க வந்து அல்தாஃப் ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏன் இந்த கிளாஸு, எதுக்கு நம்ம இந்த காலேஜ் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம், என்ன பண்ண போகிறாங்க இது மூலயமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே 1ல் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட ஆங்கிளில் அதை புரிஞ்சுக்கிட்டு அது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க, அதை நம்ம எப்படி புரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் அந்த மாதிரி ஃபண்டமெண்டலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ண சொன்னாங்க. ஸோ அதில் வந்து இன்றைக்கி டே 1ல் அவர் சொன்ன விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இதை உள்வாங்கிக்கிட்டு இதை நம்ம டெலிவரி பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த டே 1ஓட வீடியோ. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த குரான் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த குரான் கிளாஸில் நம்ம சேர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதோட பர்பஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆலிம் ஆகிறதோ, இல்லை வந்து குரானை மனனம் செய்வதோ, இல்லை குரானை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அத்தியாயத்தையுமே நம்ம அப்படியே வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை தமிழில் அவங்க விளக்க சொல்லுவாங்க, அதோட அர்த்தத்தை சொல்லுவாங்க அப்படிங்கிறதோ கிடையாது. இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா ஆலிமாக வந்து பார்த்திங்கன்னா ஆகிறதுக்கு கிடையவே கிடையாது. ஸோ ஏன் கிடையாது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆலிமாக இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஆபத்து வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்குது. என்ன விதமான ஆபத்து அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நரகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாரார் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா வேதனை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கும்போது அங்கே இருக்கிற மக்கள் கேட்பாங்க, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லது சொன்னீங்க, அதை வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் பண்ண சொன்னீங்க, எல்லாமே பண்ணீங்க, பட் நீங்களும் நரகத்தில் வந்தீங்க அப்படி சொல்லிட்டு வரும்போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா சைத்தானோட விளையாட்டு காரணமாக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சிலதை வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஏவி இருப்பாங்க, பட் அவங்களோட வாழ்க்கையில் அவங்க அதை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ ஆலிமாக இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்கல் இருக்குது. ஸோ அதை அந்த மாதிரியான ஃபண்டமெண்டலில் இந்த குரான் காலேஜ் நம்மளை அப்ரோச் பண்ணுதா அப்படின்னு கேட்டால் அது கிடையவே கிடையாது. ஸோ அந்த மாதிரி இல்லை. அப்போ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னால் பார்த்த மாதிரி நம்மளை வந்து அவங்க முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா மனனம் செய்ய வைக்கிற கான்செப்ட்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. ஸோ அப்போ என்ன தான் இதோட நோக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த இந்த இது வரைக்கும் இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னால் வரைக்கும் நமக்கு வந்து ஒரு 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 பார்வை இருக்கும். ஸோ இந்த உலகத்தை பற்றி ஒரு பார்வை, அது எப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அல்லாஹ்வை நம்பணும் அப்படிங்கிற பார்வை, வழிபாட்டு முறையில் இருக்கிற நம்மளோட பார்வை ஒன்று இருக்கும். ஸோ இந்த கிளாஸ் மூலயமா நம்ம வந்து நம்மளோட பார்வையை எப்படி மாற்றிக்க வேணும், எப்படி மாற்றிப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக எல்லாமே பெர்ஸ்பெக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அதுக்கு அதை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு குரானிய மனிதராக நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாழுவோம் இன்ஷா அல்லாஹ். அந்த வாழ்வது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா மித்தவங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிறிஸ்டின் பீப்புளை பார்க்கும்போது நம்மளோட பார்வையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சர்ச்சுக்கு போவாங்க, வருவாங்க, சண்டே ஆனால் ப்ரேயர் பண்ணுவாங்க, கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் கொண்டாடுவாங்க. ஸோ இதுதான் அவங்களோட வழிபாட்டு முறை அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண முடியும், அவங்க பண்ணுற செயல்கள் மூலிமா இதுதான் கிறிஸ்டின் மதம் போகுது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி ஹிந்து மக்கள் நம்ம பார்க்கும்போது அவங்க கோவிலுக்கு போவாங்க, ஃபெஸ்டிவல் கொண்டாடுவாங்க, இந்த மாதிரி தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரியான கான்செப்ட்லாம் பண்ணும்போது இது வந்து அவங்களோட மதத்தை போதிக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை வந்து வெளியிருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நம்மளை வந்து பார்த்திங்கன்னா அவங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு 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 மக்களுக்கு தர்மம் செய்கிறது, ஏழைகளுக்கு நம்ம உணவு கொடுக்கறது, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா குரான் அதை வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட் பண்ணுது. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற டோட்டல் அமௌண்ட்டுமே நம்மளோட அமௌண்ட்டு கிடையாது, அது அல்லாஹ் கொடுத்த அமௌண்ட்டு தான். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு கொடுக்கறதுல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெசிடேட் ஆகிறதோ யோசிக்கிறதுக்கோ அங்கே ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற விஷயத்த நம்ம லேர்ன் பண்ணிட்டு நம்ம அதை அப்ரோச் பண்ணி நம்ம செய்யும்போது வெளியேருந்து பார்க்குற மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க குரான் எப்படி அதை சொல்லுது சொல்லுது, ஸோ அதை இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மனைவியான ஆயிஷா நாயகி அவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சகோதரர் கேட்குறாங்க, நபிகள் நாயகம் எப்படி வந்து பார்த்திங்கன்னா வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க குரானிய மனிதராக அவங்க வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆயிஷா நாயகி அவங்க வந்து பார்த்தா சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் வாழும்போது ஸோ பேசினது, சொன்னது, நடந்துக்கிட்டது, அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா குரானை பேஸ் பண்ணி மட்டும்தான்
அவங்களோட வாழ்க்கை எல்லாமே வந்து பண்ணுது. ஸோ இனிஷியலாக நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்த அந்த மாதிரியான ஆங்கிள் நம்ம அப்ரோச் பண்ணி ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை நோக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா போகிறோம். ஸோ 2வது இதில் என்ன சொல்ல வராங்க, இந்த 2வது வந்து பார்த்திங்கன்னா இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா அறிவு. ஸோ நம்ம அறிவு அப்படிங்கிறத நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா, ஒரு ஒரு குடிகாரர் இருக்கார், ஸோ குடிக்காதவர் இருக்கார். ஸோ அவர்கிட்ட போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா குடியை பற்றி, குடியில் இருக்க தீமையை பற்றி வந்து பார்த்திங்கன்னா குடிக்காதவங்க அவங்கக்கிட்ட சொல்கிறத விட குடிக்கிறவங்களுக்கு அதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா தெரியும். அதில் இருக்கிற தீமைகள் என்ன, என்ன ஆகும், என்ன மாதிரி பிரச்சனை வரும், என்ன விளைவு வரும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும். ஸோ தெரிஞ்சுமே அவங்க என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த குடியை விட மாட்டாங்க. ஸோ இது எதுக்கு இந்த விஷயத்த சொல்ல வரோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது குடிக்கக்கூடாதுங்கிற விஷயம் அந்த பர்சனுக்கு தெரியும். அந்த பர்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 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 பர்சன் அதை தெரிஞ்சுக்கிட்டுமே அதை பண்ணாமல் இருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அதை பற்றியான அறிவு அவங்களுக்கு இருக்குது. அதை அவங்க யூஸ் பண்ணாத போது அது என்னவா மாறுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா அறிவுக்குள்ளேயே அது வராது அது. ஸோ அறிவுனா இப்போ என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தெரிஞ்ச ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி நடைமுறைப்படுத்துறது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அறிவு அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள். இது வந்து பார்த்தீங்கன்னா குரானில் வந்து 62வது அத்தியாயத்தில் 5வது வசனத்தை அல்லாஹ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். யூதர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தௌராத் வேதம் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டிருக்கும். வழங்கப்பட்ட அந்த அந்த வேதத்தை வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. அதை வந்து அல்லாஹ் எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏடுகளை சுமக்கும் கழுதைகள் போல அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து பார்த்தா அதை வந்து பார்த்தா டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கழுதைக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டாக்டர் படிக்கிற அது சம்மந்தப்பட்ட எல்லா புத்தகத்தையுமே அது மேலே நம்ம வச்சு அதை ட்ராவல் பண்ண சொன்னாலுமே அந்த கழுதை வந்து பார்த்தா டாக்டர் ஆகாது. ஏன் டாக்டர் ஆகாது அப்படின்னா, அது ஜஸ்ட்டு வந்து பார்த்தா அதை சுமக்கிற அந்த இதுதானே தவிர அது வந்து ஒரு பெரிய நாலேஜ்ஃபுல்லான கழுதையாக மாறுமான்னு கேட்டால், டாக்டர் கழுதையாக மாறுமான்னு கேட்டால் அப்படி மாறவே மாறாது. அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா யூதர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொடுக்கப்பட்ட வேதத்தை வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபாலோவே பண்ணாமல் அவங்களோட இஷ்டத்துக்கு அவங்களோட வாழ்க்கை முறையில் இருக்கிற மாதிரி இருந்தங்காட்டி ஸோ அல்லாஹ் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ணுறான். இது அல்லாஹ் அவங்கள மட்டும் தான் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டால் கிடையாது. ஸோ நமக்கும் அதே நிலைமை தான். அல்லாஹ் வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்களை சிறப்பான ஒரு படைப்பாக நான் படைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அந்த சிறப்பான படைப்புக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த குரானை நம்ம அடாப்ட் பண்ணிட்டோம்னா சூப்பர் ஸ்பெஷல் மனுஷங்களும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மாறிடுவோம். ஸோ நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா யூதர்கள் மாதிரி இந்த குரானை வந்து ஜஸ்ட்டு ஒரு புத்தகம், ஜஸ்ட்டு ஒரு கதை, ஜஸ்ட்டு ஒரு அந்த மாதிரி ஒரு அவங்கள மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா இது நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏடுகளை சுமைக்கிற கழுதை மாதிரி தாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கும் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். ஸோ இன்ஷால்லாஹ் நம்ம அந்த மாதிரியான ஒரு பார்வைக்கு போகாமல் நம்ம இதை வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான இதில் எப்படி படிக்கணுங்கிறத வந்து பார்த்தோன்னா நம்ம பின்னால் இதில் நம்ம அதை சொல்லுவோம். அடுத்து இன்னொன்று அந்த அறிவை பற்றி நம்ம பேசிட்டு வரும்போது அறிவில் வந்து பார்த்தா என்ன இன்னொரு முக்கியமான விஷயம்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா தொழுக மாட்டோம், நம்ம வந்து நோன்பு வைக்க மாட்டோம், நம்ம ஜக்காத் பண்ண மாட்டோம். ஆனால் பிறருக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா தொழுகிறதோட சிறப்பையும் தொழுகிறதோட என்ன முக்கியத்துவம், நோன்பு வச்சா என்ன நல்லது நடக்கும், அதே மாதிரி பொய் சொல்லக்கூடாது, ஹஜ் இது எல்லாத்தையுமே அதாவது நம்ம பண்ண மாட்டோம். பட் மித்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறிவுரையை மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை பற்றியான என்ன பண்ணக்கூடாதுங்க அறிவு நமக்கு தெரிஞ்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதை வந்து 2:44 வந்து பார்த்திங்கன்னா அல்லாஹ் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா எச்சரித்து வந்து பார்த்தீங்கன்னா பேசலாம். ஸோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ண மாட்டீங்க, ஆனால் நீங்கள் இதை ஃபாலோ பண்ண மாட்டீங்க, மித்தவங்களுக்கு இது நீங்கள் வந்து எப்படி நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி நல்லா கிரிட்டிசைஸ் வந்துன்னா நமக்கு பண்ணுறான். ஸோ அதில் நம்ம சொல்கிற விஷயம் மூலிமா எந்த யூஸுமே கிடையாது. ஸோ அதில் எந்த ஒரு நல்லதுமே கிடையாது அதில். ஸோ அது எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நரகத்துக்குரிய ஒரு செயலாக தான் வந்து அது கன்சிடர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் மூலிமா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியுது. ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அறிவுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதை வந்து தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம என்றைக்கு பண்ணுறோமோ
அன்னைக்கு தான் அதை பற்றியான முழுமையான அறிவு வந்து பார்த்தா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வரும். 3வது வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட பார்வையில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, குரானை வந்து ரொம்ப ஜென்ரலாக நோன்பு வைக்கிறது எப்படி, தொழுகை செய்வது எப்படி, அதுக்கப்புறம் பொய் சொல்லக்கூடாது, இந்த இந்த மாதிரியான விஷயங்கள் பேசிக்கான கிரவுண்டில் மட்டும் தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா குரானை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்ரோச் பண்ணுறோம். ஸோ குரான்ங்கிறது அப்படிப்பட்ட விஷயம் கிடையாது. ஸோ அதில் டீப்பராக போக 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 என்ன ஆகும்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்மளோட வாழ்க்கை, நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயத்த பற்றியுமே குரான் வந்து பார்த்திங்கன்னா பேசும், குரான் சொல்லும். அதுக்கான தீர்வு வந்து பார்த்திங்கன்னா அதை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா குரான் நமக்கு வழங்கும். நமக்கு ஒரு கடலில் முன்னால் நின்றுக்கிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கும்போது நம்ம சின்ன சின்ன பொருள் தான் கிடைக்கும். கடலுக்குள்ளே நம்ம இறங்கி ட்ராவல் பண்ணி உள்ளே போகும்போது தான் அதுக்குள்ளே இருக்கிற பவளம், முத்து, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ ட்ராவல் உள்ளே நம்ம பண்ணும்போது, அந்த ட்ராவல் பண்ணுறதும் ஈஸியான விஷயம் கிடையாது. அதுக்குன்னு பேஷன் வேணும், அதுக்குன்னு நமக்கு மைண்ட் வேணும், அதுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பொறுமை வேணும், அதை கற்றுக்கணும். அதே மாதிரி இந்த குரானையும் நம்ம வந்து அந்த ப்ராசஸ்க்குள்ளே பண்ணிக்கிட்டு நம்ம கொண்டு போகும்போது மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா, அந்த மாதிரியான பவளம் முத்தலாமே நம்ம குரான் எடுக்க முடியும். ஸோ இது 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 ஏன் நம்மளோட பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கும், எல்லாத்துக்குமே நம்மளோட வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே தீர்வாக எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, 59வது அத்தியாயம் 18வது வசனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் வந்து சொல்லும்போது என்ன சொல்கிறேன்னா, அந்த வசனத்தோட எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும், செய்யணும், பண்ணணுங்கிறது எல்லாத்தையுமே நம்ம யோசிக்கிறோம். அதில் வந்து ஃப்யூச்சரை யோசிச்சு நிறைய மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ப்ரெசண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா வாழ்கிறது கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வசனத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம மறுமைக்காக செஞ்ச வினையை இப்போ யோசித்து சரி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வசனம் வரும். அப்படின்னா என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மறுமைக்கு ஏதாவது செஞ்சுருக்கோமா அப்படிங்கிறத யோசித்து ஒன்றுமே செய்யலை அப்படிங்கிறத விட, மறுமைக்கு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி கரண்ட்டில் நம்ம யோசிக்கணும் நம்ம. ஸோ அப்போ என்ன இந்த வசனம் நம்ம சொல்ல வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எதுவாக இருந்தாலுமே நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்த வருஷம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணாமல், கரண்ட்டில் நம்ம என்ன பண்ணலாம், இன்னைக்கு நைட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு பொருள் இருக்கா, சமைக்கிறோமா, அது நல்லபடியாக சமைச்சு சாப்பிட்றோமாங்கிறது மட்டும்தான் விஷயமே தவிர, இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு நம்ம எப்படி நைட்டு சமைக்க போகிறோம், கரண்ட் இருக்குமா இருக்காதா, கேஸ் இருக்குமா இருக்காதா, அரிசி இருக்குமா இருக்காதா, நம்ம இருப்போமா இல்லை அப்படிங்கிற சிந்தனைக்கு நம்ம போகாமல், கரண்ட்டில் இன்னைக்கு நம்ம பண்ண வேண்டிய வேலையை ப்ராப்பராக பண்ணோம்னா, அது ஃப்யூச்சர் வந்து பார்த்திங்கன்னா அது சரியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 59வது அத்தியாயத்தில் 18வது வசனத்தில் வந்து அந்த 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 விளக்கம் நமக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி குரான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வாழ்க்கையை டோட்டலாக அது மாற்றும். ஸோ அது எப்படி மாற்றும், அதுக்கு நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது, அதை அப்ரோச் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான வழிமுறைகள் இருக்குது, அதை நம்ம எந்தெந்த ஆங்கிள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணணும், இப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த நாள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம ஒரு டோட்டல் ஒரு சீரீஸாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.